ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இந்த மகா சிவராத்திரி குறித்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குமா. மகா சிவராத்திரி முழுசும் கண் விழிச்சாதான் நல்லதா? எங்களுக்கு வயோதிகம் வயசாகுது, மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், முதல்லாம் முழிச்சுட்டு இருந்தோம்மா, இப்போ பெருசாக முழிக்க முடியல. பொண்ணுக்கு திருமணம் வரத்துக்காக பார்த்துட்ருக்கோம், 39 வயசாகுது, இன்னும் திருமணம் ஆகலை. பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நாங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், அவனும் எல்லா இடத்துலையும் ரெஸ்யூம் போட்டுகிட்டே இருக்கான், பெருசாக நல்ல வேலை கிடைக்கலம்மா. குடும்பத்தில் தீராத பிரச்சனை, தீராத பண கஷ்டம், வீடு கட்டவே முடியல. இப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மகா சிவராத்திரி வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பிரச்சனை விதி வழி பிராப்தம் அந்த பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்ற விதியே இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிராப்தமே இல்லாத ஜாதகம், சில ஜாதகம் நாங்கள் பார்ப்போம், அது கிளையன்ஸே சொல்லுவாங்க, அம்மா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடந்ததில்லைம்மா. சுய ஜாதகம் பார்த்து எல்லாமே தப்பாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா பாபரோட கன்ஜங்ஷன் இருப்பாங்க, இல்லை பாபரோட வீட்டில் இருப்பாங்க, பாபரோட நட்சத்திர சாரம் வாங்கியிருப்பாங்க, இல்லை பாபரனோட பார்வையில் இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல கிரகங்கள் இருக்கும், அவங்க தசையே இவங்க சந்திக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாதகம் என்னம்மா சுய ஜாதகம் அப்படின்னும் போது ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்கிறதுக்கு யோசிப்போம். அவங்களே சொல்லுவாங்கம்மா ஈன ஜாதகம்மா, எங்களுக்கு உலகத்தில் எந்த ஜாதகமும் ஈன ஜாதகம் கிடையாது, நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லுவாங்கம்மா இப்படிம்மா என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா, எங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற எந்த வித ஒரு சின்ன வெளிச்சம் கூட தெரியலம்மா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. அதிலும் பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரி வழிபாடை தவற விடாதீங்க அப்படின்றது நிதர்சனமாக சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா விதி வழி பிராப்தம் இல்லை அப்படின்னாலும் உனக்கு நிறைய நல்லது நடக்கணுமா, நீ சிவனை கும்பிடு சாமி, சிவனை கும்பிட்டா உனக்கு எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்றது உண்மை. அப்போ அந்த மாதிரி மகா சிவராத்திரி வழிபாடு கொடுப்போம். அத்துணை சிறப்பு வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி வழிபாடு. இந்த மகா சிவராத்திரி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்ற சந்தேகமும் இருக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் கண் முழிச்சுட்டு இருக்கோம்மா, நிறைய பேர் போவோம், எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாம் பேசுவோம், பரமபதம் விளையாடுவோம். அதே மாதிரி பாருங்கள், சிவராத்திரி அப்போ 3 சினிமா 4 சினிமா தேட்டரில் போகிறோம், அதை போய் பார்ப்போம். இல்லை பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அங்கே டான்ஸு பாட்டு, இந்த டான்ஸு பாட்டு இறை ஆற்றல் சார்ந்து இருந்தால் ரொம்பவே விசேஷம். சரி முழிச்சுட்ருக்கணும் இல்லைங்களா, ஏதோ ஒன்று பண்ணணும், அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் உங்களால் எது முடியுதோ அப்படி பண்ணலாம். ஆனால் உத்தமமானது என்ன அப்படின்னா இந்த டான்ஸ் பாட்டு கூட இறை ஆற்றல் சார்ந்ததாக இருக்கணும். மற்றவங்க கதை நம்ம பேசக்கூடாது. பரமபதம் விளையாடுறீங்களா, தாராளமாக விளையாடுங்க, ஆனால் ஈசனுடைய பேர் ஈசனுடைய மகிமைகளை பேசி பரமபதம் விளையாடுங்க. இப்படி இல்லைம்மா நாங்கள் நடுவில் தூங்கிட்டுறோம், தப்பா தூங்குங்க, உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக தூங்கலாம். ஆனால் பொதுவாக பாருங்கள், எல்லா காலத்தையும் தவற விட்டாலும் பொதுவாக இந்த மகா சிவராத்திரியில் 4 காலங்கள் இருக்குது இல்லைங்களா. தெரிஞ்சவங்க சந்தோஷம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல் காலம் இது பார்த்திங்கன்னா மாலை முன்னாள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஆரம்பிக்கும் போது 6 மணி முதல் 9 மணி வரை பார்த்திங்கன்னா முதல் காலம். 2ஆம் காலம் 9 மணி முதல் 12 மணி வரை. 3ஆம் காலம் 12 மணி முதல் 3 மணி வரை. 4ஆம் காலம் விடியற்காலையில் 3லேருந்து 6 வரைக்கும். இதில் எந்த காலத்தை நம்ம செய்யலாம், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் அப்படின்னு இருக்க தான் செய்து. நீங்கள் இந்த முதல் கால வழிபாடு நிறைய பேர் செய்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா தூக்கத்தை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண முடியும். அப்போ வழிபாடு பண்ணுறது அப்படின்றது என்ன, எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் சின்ன சிவஸ்வரூபம் உங்ககிட்ட இருக்குது, சின்ன சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா கூட அன்றைய தினம் அந்த சிவலிங்கத்துக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், தேன் இதெல்லாம் இல்லைம்மா, வெறும் பாலும் தண்ணியும் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணும்போது என்னம்மா மந்திரம் சொல்லணும், சிவசிவா 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 ஓம் நம சிவாய சொல்லாமா. அந்த ஓம் நம சிவாயாக்கு அந்த ஓம்க்கு ஒரு மெத்தடாலஜியே இருக்குது. அப்படின்னு நம்ம நாபியிலேருந்து சத்தம் வரணும், அப்படி சொல்கிறது விசேஷம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதேம்மா, நாங்களே பாதி தூக்கத்தில் இருக்கோம். நமசிவாய 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 பஞ்சாட்சரத்தை மிஞ்சின மந்திரம் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக நமசிவாய மந்திரம் சொல்லி நம்ம பாருங்கள், நீரும் பாலும் போட்டு ஒரு 2 வில்வை இலையாவது போடுங்க. புரியுதுங்களா. கோட்டி கன்யா மகாதானம் ஏக்கப்பில்வம் சிவார்ப்பணம் அப்படிம்பாங்க. இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கன்யாதானம்லாம் கிடையாது. அந்த காலத்தில் கோதானம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்யாதானம் எல்லாமே பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா புண்ணியம் சேர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கஜதானம், இப்படி நிறைய விஷயங்கள் தானம் பண்ணுறது உண்டு, நம்ம ஆன்மாக்கு புண்ணியம் தேட்டுறதுக்காக. ஆக கோடி கன்னியாக்களை நீ தானம் பண்ணால் உனக்கு எந்த புண்ணியம் கிடைக்கும், அந்த புண்ணியம் ஒரே ஒரு வில்வத்தை நீ பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு அர்ப்பணம் பண்ணால் உனக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சன உண்மை.
ஆக நீ வந்து என்ன பண்ணணும், அன்றைய தினம்மா நீங்கள் ரொம்ப வந்து இப்போ தான் இளம் வயசாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வயசு இன்னும் நிறைய ஆகுதுமா, எங்களுக்கு சிவ பூஜை பற்றி சரியாக தெரியல, அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு வில்வம் ஈசனுக்கு சமர்ப்பிக்கணும். அந்த வில்வம் பூச்சி இல்லாத பழுதில்லாத சுத்தமான வில்வமாக நீங்கள் சமர்ப்பிங்க. வில்வத்தை சமர்ப்பிக்கும் போது அந்த முள்ளை வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சிடுங்க. புரியுதுங்களா? முள்ளை நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு சமர்ப்பிங்க. ஏமா முள்ளை தேய்க்க சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலே முள்ளோட ரோஜா இருக்குது, ரோஜா நல்ல முள்ளோடு உங்கள் தலையில் வைக்கும்போது இங்கே குத்தம் இல்லையா, உங்களுக்கு வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஈசனுக்கும் வலிக்கும். நம்மளை மாதிரியே தான் ஈசனுக்கும் உயிர் இருக்குது அப்படின்றத நிதர்சனமாக உணருங்க. உணர்ந்து நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் என்ன, உங்களோட வேண்டுதல் என்ன, அத்துணையும் நிறைவேறும். அம்மா எங்களால் முழு நேரமும் சமர்ப்பிக்க முடியலம்மா, முழு நேரமும் செய்ய முடியல, இதே விஷயத்த 2வது காலம் செய்யணும். ஆக முதல் காலம் இப்படி செய்கிறீங்களா, சரி. 2ஆம் கால பூஜை அப்படின்னும் போது இந்த பால் இருக்கணும், தண்ணி இருக்கணும், கூட ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது பால், தண்ணி, பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் எடுத்து 3 விதமான வஸ்துக்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணி ஒரு வில்வம் வாசனையான பூக்கள் வச்சு நிவேதனம் அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணும். நிவேதனம் என்ன, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வைங்க. ஈசனுக்கு எதுமா பிடிக்கும், ஈசனுக்கு உள்ளன்போடு நம்ம எது கொடுத்தாலும் ஈசனுக்கு பிடிக்கும். இதை ஒரு கதையோடு சொல்லணும் அப்படின்னா, ஒரு முறை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி சீதாதேவியை திருமணமாகி கொண்டு போகிறார், அதாவது அயோத்தி கூட்டிகிட்டு போகிறார் தசரத மகாராஜா. அப்போ எல்லாரும் ராமச்சந்திரமூர்த்திக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், அது பிடிக்கும்னு அவங்கவுங்க வந்து செய்கிறாங்க, அவங்கவுங்க செஞ்சு கொடுக்குறாங்க. வேலையாட்கள் முதல் கொண்டு தாய்மார்கள் மொத்தம் அத்தனையும் பிரஜைகளும் வந்து செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. ராமச்சந்திரமூர்த்தி அத்தனையும் ஆமா எனக்கு பிடிக்கும், ஆமா எனக்கு பிடிக்கும்னு சாப்பிட்றாரு. இதை பார்த்தா சீதாதேவிக்கு ஒரே யோஜனை, என்ன இத்தனை விஷயம் ராமச்சந்திரமூர்த்திக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. யோசிக்கும் போது அவளோட உள் உணர்வு சொல்லுது, கரெக்டு தான், யார் உள்ளன்போடு ராமனுக்கு எது கொடுத்தாலும் ராமனுக்கு அது பிரியமான வஸ்தா மாறுது. இதே தான் ஈசனுக்கும். ஈசனுக்கு நீ கோடி கோடியாக செலவு பண்ணி பெருசாக விருந்து வைக்கிற அப்படின்னா கூட அவனுக்கு அதில் ஈடுபாடு கிடையாது, அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மகிழ்ச்சி கிடையாது. உள்ளன்போடு நீ எது கொடுத்தாலும் அதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பிட்டுக்காக மண் சுமந்தவர் இல்லையா பெருமான், அப்போ பிட்டுக்காக மண் சுமந்தாரா, இல்லை வந்தி பாட்டி அவன் மேலே வச்சிருந்த அன்புக்காக மண் சுமந்தவர் ஈசன் இல்லைங்களா? ஆக ஈசனுக்கு உள்ளன்போடு நீ எது கொடுத்தாலும் சரி, அன்றைய தினம் உன்னால் எது முடியும், அம்மா எனக்கு ஈசனுக்காக நான் 5-3 அடுக்காக செஞ்சு ஒரு பெரிய தலைவாழை இலையில் படையல் போடுவேம்மா, நிவேதனம் பண்ணுவேன், சந்தோஷம், நிவேதனம் பண்ணுங்க. என்னால் ஒரு சக்கரை பொங்கல் தாம்மா செய்ய முடியும், செய்யுங்க. என்னால் உழுவல் சுண்டல் மட்டும்தாம்மா செய்ய முடியும், செய்யுங்க. என்னால் ஒரு கிளாஸ் பால் தாம்மா வைக்க முடியும், வைங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நிவேதனமாக வைங்க. ஈசன் ஆத்மார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குவான் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து பாருங்கள் 2வது கால பூஜை செய்கிறீங்க. 3வது கால பூஜை, இந்த 3வது கால பூஜையில் நம்ம என்ன செய்யணும், 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு அபிஷேக திரவியத்தை நீங்கள் அது எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. தயிர் ஒன்று சேர்த்துக்கோங்க. அதாவது தண்ணி, நீர், பால், அதுக்கப்புறம் பன்னீர், தயிர், பன்னீர், இந்த 4 விஷயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அபிஷேகம் பண்ணி அப்போ நிவேதனம் அப்படின்றது ஏதாவது வைக்கணும். அப்போ நிவேதனம் என்ன வைக்கலாம், பால் பொங்கல், சக்கரை பொங்கல், பால் பாயசம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது. ஒரு நேரம் வச்ச நிவேதனம் இன்னொரு நேரம் வேண்டாம், புதுசாக செஞ்சு வச்சு ஈசனை வழிபாடு பண்ணுங்கள். ஈசனை என்ன சொல்லி வழிபாடு பண்ணலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம். ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி அந்த குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகினுன் ஆவினுன் ரட்சிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க. இது ரொம்ப அழகான தமிழில் இருக்கும். இதை பாராயணம் பண்ணி கற்பூரம் காமிச்சு உங்களோட உள்ள வேண்டுதல், அதாவது உங்களோட ஆழ் மனசு என்ன கேட்குதோ, என்ன ஆசைப்படுறீங்களோ கேடுங்க, நிறைவேறும். அதுக்கப்புறம் 4வது கால பூஜை விடியற் காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கடைசி கால பூஜை. அந்த கடைசி கால பூஜையும் போது சந்தனமும் விபூதியும் இந்த அபிஷேகத்தில் சேர்த்துக்கோங்க. அப்போ என்னென்ன சேர்த்துக்கணும், பால், தயிர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீர், பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், இந்த 6 வஸ்துக்களும் போட்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 வில்வ இலை சாத்துங்க, வாசனையாதி திரவியங்களை போடுங்க, வாசனையாதி பூக்களை போடுங்க. அதே மாதிரி விளக்கு, தூப, தீபம் எல்லாம் ஏற்றிட்டு நம்ம ஏதாவது ஒன்று படிக்கணும் இல்லையா, என்ன படிக்கலாம், அன்றைய தினம் நீங்கள் என்ன பதிகம் பாராயணம் பண்ணாலும் பொதுவாக ஈசனுடைய பதிகத்தில் பலந்தராத பதிகம் ஏதாவது இருக்குமாம்மா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைம்மா, சிவா அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னால் கூட அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அன்றைய தினம் நீங்கள் எந்த பதிகம் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு முறை பாராயணம் பண்ணால் 10,000 முறை பாராயணம் பண்ணதுனுடைய பலன் கிடைக்கும். அப்போ அன்றைய தினம் நம்ம என்ன பாராயணம் பண்ணலாம், கோள்கள் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஆட்டு வைக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இந்த உலக சுழற்சிக்கே கோள்கள் தான் ஒரு காரணம். ஏன்னா ஈசனது அவங்களுக்கு கொடுத்த கட்டளை. அப்போ கோள்களை பிரீத்தி பண்ணும் விதமாக
கோளறுப்பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதை பாராயணம் பண்ணி கற்பூரம் காமிச்சிட்டு உங்களோட வேண்டுதல் என்ன வேண்டிக்கோங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ மகா சிவராத்திரி 4 கால பூஜை முடிஞ்சிச்சு. இதில் 4 காலமும் எங்களால் பூஜை பண்ண முடியலம்மா, ஒரு நேரம் சொல்லுங்கள். அந்த ஒரு நேரம் நாங்கள் செய்யறதுனால இந்த 4 கால பூஜையும் நாங்கள் பண்ணது பலன் கிடைக்கும் அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா மகாநிஷ்ட கால பூஜை அப்படிம்பாங்க. தமிழில் லிங்கோத்பவ நேரம் அப்படிம்பாங்க. 11:30 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இந்த நேரம் நீங்கள் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா இந்த நேரம் அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, படைக்கும் கடவுள் நான் தான் பெரிய ஆள் பிரம்மன் சொல்ல, காக்கும் கடவுள் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்ல, இந்த போட்டியை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்க ஆணவத்தையும் கோபத்தையும் தான் என்ற அகங்காரத்தையும் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் சொல்கிறாரு. யார் என்னை வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவ அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானலாவி நின்றுட்டார். பிரம்மன் அவனுடைய முடியை காண போனால், பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அடியை காண போனால் யாருமே காண முடியல. பிரம்மன் ரொம்ப தூரம், ரொம்ப யோஜனை தூரம் போயிட்டான். பல ஆயிரம் அடிகள் வந்து உயரத்தில் பறந்து அவனால் கண்டுபிடிக்க முடியல. தாழம்பு வருது, தாழம்பு பறந்து வந்ததை பார்த்து தாழம்புவை போய் சொல்லுவான், நான் முடியை பார்த்துட்டேன்னு சொல்லு. அதனால தான் பிரம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் கோயில் கிடையாது. இது நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதையாக இருக்கலாம். ஆக மாலுக்கும் மயனுக்கும் காணுன்னா கடவுளாக அண்ண முடியாத மலையாக அண்ணா மலையாக ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்த சிவபெருமான் எம்பெருமான் எம் சுவாமி இந்த நேரம் தான் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்தான். ஆக அந்த நேரம் லிங்கோத்பவ நேரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜிக்கப்படுறோம். அந்த நேரம் நம்ம தவறக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டில் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 11:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த நேரத்தை தவற விடாமல் இடைவிடாத சிவநாமத்தை ஜபிங்க. இல்லைம்மா நாங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா கர்ப்பகிரகத்தில் கோயிலினோட கோஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கோத்பவ மூர்த்தி இருப்பார். அந்த லிங்கோத்பவ மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க, அத்துணை நல்லதும் கிடைக்கும். என்னென்னலாம் ஆசைப்படுறம்மா. பொதுவாக சிவன் வந்து பார்த்திங்கன்னாம்மா சுடுகாட்டில் இருக்க சுவாமியாச்சேம்மா, அவர் எல்லாமே கொடுப்பாரா, எல்லாமே கொடுப்பார். இதுக்கு அத்தாட்சி நீங்கள் ஐஸ்வரேஸ்வரரை பார்க்கலாம். ஐஸ்வரேஸ்வரரை அவரோட வரைபடத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஈசன் வானலாவி நிற்பான். கீழே குபேரனும் மகாலட்சுமி தாயாரும் நிதிகளை அவர்கிட்டருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஆக மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரனுக்குமே நிதி கொடுத்தவர் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரனை கும்பிட்டா இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு கேட்காதீங்க, உலகத்தில் உள்ள அத்துணையும் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். 64 யோகங்களும் போகங்களும் 16 செல்வங்களும் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடைக்கும் ஈசனை வழிபாடு பண்ணால். அதுக்கும் மேலே எல்லா கடவுளும் எது கேட்டாலும் கொடுத்துருவாங்களா, கிடையாதுமா. ஆனால் ஈசனுக்கு வந்து பாருங்கள் போலேநாத் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இன்னசென்ட்டான கடவுள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள் ஆஷுதோஷ். இப்போ நீங்கள் பெங்கால் சைட்லாம் போனீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வங்காள அந்த இடத்துலாம் வந்து போனீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஆஷுதோஷ்னு பேர் இருக்கும். அப்படி என்ன ஆஷுதோஷ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கல்பத்தரு, கற்பக விருட்சம். இப்போ எல்லார் வீட்லேயும் கற்பக விருட்சம் மரம் வந்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வச்சா வீட்டுக்கு நல்லது அப்படின்னு. அந்த கற்பக விருட்சமே யார் அப்படின்னா ஈசன். எது கேட்டாலும் கொடுப்பான், எது கேட்டாலும் கொடுப்பான். நீ எனக்கு சிவபதவி வேணும் அப்படின்னாலும் கொடுப்பான். அந்த அளவுக்கு என்ன சொல்லுவாங்க, தயால மனம் அப்படின்றது பரமேஸ்வரனுக்கு உண்டு. ஆக இன்றைய தினம் மகா சிவராத்திரி கண்டிப்பாக தவற விடாதீங்க. கடைசி இந்த நேரம் தவற விடாதீங்கம்மா. நன்றி.